அவங்களுக்கு பிடித்த சில படிப்புகளை எடுத்து ஹையர் ஸ்டடீஸாக படிக்கக்கூடிய அந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் போகிறவங்க, 11th 12th குரூப் எடுக்கிறவங்க, காலேஜ் முடிச்சுட்டு பிஜி போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுறவங்க, கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்க, அவங்க மாறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சுக்கிரன் ராசி அதிபதி சுக்கிரனும் ஓரளவுக்கு நல்ல இடத்துல தான் வந்து அடுத்த ஒரு 6 மாதம் இருக்கிறார். ஸோ அதுவும் ஓரளவுக்கு சாதகமான அமைப்புகள். அதே சமயத்தில் சூரியன் ஆடி மாதம்லாம் பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் 10ஆம் இடத்துக்கே வரார் துலாம் ராசிக்கு. அது தொழில் வேலையில வந்து நல்ல ஒரு ப்ரொமோஷன், நல்ல ஒரு உத்தியோக உயர்வு, தொழிலில் மேன்மை இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பும் கொடுக்குதுங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு பார்க்கும் பொழுது பண விஷயங்கள் கொஞ்சம் பெட்டரு, கடன் கொஞ்சம் குறையிறது, இஎம்ஐ கட்டுறவங்களாம் கொஞ்சம் பார்ட் பேமெண்ட் பண்ணி கொஞ்சம் கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த பாரம் கத்தி வைக்கக்கூடிய அமைப்புலேருந்து கொஞ்சம் விரைந்து கொஞ்சம் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியல் கண்டிஷன்ஸ் கொஞ்சம் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள். குழந்தை பெறாமல் இவ்வளோ நாளாக கஷ்டப்படுறவங்க குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா வந்து குரு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தையும் பார்க்குறாரு பார்த்தீங்களா. ஸோ இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடியது. முயற்சிகள் அதிகமாக வருது, சகோதரர்கள் சகோதரிகள் மூலமாக சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறது. இது மாதிரி பல நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு இது இருக்கு. இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும். இது மூலமாக அடுத்த கட்ட வாழ்க்கையில தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாணவ செல்வங்களா இருந்தாலும் இந்த பருவத்தை இந்த காலத்தை நல்லாவே யூஸ் பண்ணி அடுத்த வரக்கூடிய காலத்துக்கு வேணுங்கிற ஒரு நல்ல ஒரு அஸ்திவாரம், growth ஓரியன்ட் ஃபவுண்டேஷனை அமைச்சு கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.